ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம எங்க இருக்கோம்னா திருவனந்தபுரத்தில் இருக்கிற கிழக்கே கோட்டையில் ஏரியால இருக்கோங்க. நம்ம பத்மநாப சுவாமி கோவில் என்ட்ரன்ஸ்ல தான் இருக்கோம். ஸோ ஈஸ்ட் ஃபோர்ட் ஏரியால தான் வந்து பத்மநாபபுர சுவாமி கோவில், அதுக்கப்புறம் ஆட்டுக்கல் பகவதி அம்மன் கோவில் இதெல்லாம் இருக்கு. இந்த வீடியோல நாம கிழக்கே கோட்டையில் சுத்தி இருக்கிற கோவில்கள், ஷாப்பிங் ஏரியாஸ், பஸ் ஸ்டாண்டு எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். மக்களே, இதுதான் திருவனந்தபுரம் கிழக்கே கோட்டையில் பஸ் ஸ்டாண்டுங்க, ஈஸ்ட் ஃபோர்ட் பஸ் ஸ்டாண்டு. நம்ம திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவில் என்ட்ரன்ஸ்ல இருக்கோம். மக்களே, வெல்கம் டு ஈஸ்ட் ஃபோர்ட் திருவனந்தபுரம். நம்ம பத்மநாப சுவாமி கோவிலோட கிராண்ட் என்ட்ரன்ஸுங்க. வேர்ல்டுலயே பணக்கார கோவில், திருப்பதிக்கு அடுத்து இதுதான் நினைக்கிறேன். இப்ப ரீசெண்டா ஃபைன் பண்ணாங்கல்ல, சீக்ரெட் ரூம்ஸ்ல இருந்து பல பில்லியன் கணக்கான சொத்துக்களுக்கு வந்து அதிபதி நம்ம பத்மநாப சுவாமி. அவரோட கோவில் முன்னாடிதான் இருக்கும். சோ சிட்டிக்குள்ள இருந்து நிறைய பஸ் கனெக்டிவிட்டி இருக்குங்க. இதுவும் வந்து ஒரு மேஜர் ஹப் திருவனந்தபுரத்துக்குள்ள. ஏன்னா திருவனந்தபுரம் வர்ற மக்கள் பத்மநாப சுவாமி கோவிலுக்கு வராம போக மாட்டாங்கல்ல, அதனால இங்க வந்து உங்களுக்கு சிட்டில இருந்து எல்லா பக்கமும் பஸ் கனெக்டிவிட்டி இருக்கு. இங்க பாருங்க, இந்த ஏசி கேஎஸ்ஆர்டிசி ஸ்விஃப்ட் பஸ்ஸஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். ஓகேவா, எவ்ரி 2-3 மினிட்ஸ் வந்து ஒரு பஸ் திருவனந்தபுரத்துக்குள்ள இருக்கிற எல்லா ஏரியாஸ்க்கு இருக்கும். இந்த ப்ளூ கலர் கேஎஸ்ஆர்டிசி பஸ், பிரைவேட் பஸ்ஸஸ் எல்லாமே வந்து சூப்பரா கனெக்டிவிட்டி கொடுக்கும். திருவனந்தபுரம் ஈஸ்ட் ஃபோர்ட் வரக்கு, பத்மநாப சுவாமி கோவில் வர்றதுக்கு உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. வேற லெவல் கனெக்டிவிட்டி. சரி, வாங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். மக்களே, நம்ம ஈஸ்ட் ஃபோர்ட்குள்ள வந்தாச்சுங்க. சூப்பரா கிராண்டா ஆர்ச் கட்டி இருக்காங்க பத்மநாப சுவாமி கோவில் உள்ள போறதுக்கு. நல்லா பசிக்குதுங்க. நம்ம விழிஞ்சம்ல இருந்து வந்தோம். கரெக்டா மணி வந்து ஒரு 1:15 ஆகுதுங்க. நல்லா பசிக்குது. ஏதாவது பியோர் வெஜ் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சுன்னா போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் கோவில் சுத்தி இருக்கிற ஏரியாலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். கோவிலுக்குள்ள வீடியோ அலோவ் பண்ண மாட்டாங்க, அதனால கோவிலுக்குள்ள போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. வெளியே இருக்கிற கோபுர ஏரியா, நம்ம பக்தர்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, இது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். ஓகேவா, இங்க பாருங்க, நொங்கெல்லாம் வித்துட்டு இருக்காங்க. நொங்கு பாயாசத்துக்குனே தனி கடை இருக்குங்க. ஸோ கேரளா பாயாசம் ரொம்ப ஃபேமஸ். அம்பலப்புழா பாயாசம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அரவண பாயாசம் சபரிமலையில. அதே மாதிரி பத்மநாப சுவாமி கோவில் முன்னாடியும் பாயாசத்துக்குனே ஒரு கடை ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. பாருங்க, கேரளா சிப்ஸ் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. சாப்பாடுறதுக்கு மட்டும் ஒரு கடையை காணோமே, ரெஸ்டாரண்ட்ட போய் உள்ள போய் பார்ப்போம். மக்களே, உள்ள ஒரு பியோர் வெஜ் ரெஸ்டாரண்ட்ட கண்டுபிடிச்சிட்டோங்க. நம்ம சுத்த சன்மார்க்கம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு நாம பியோர் வெஜ் ரெஸ்டாரண்ட் தான் பாக்குறது. ரொம்ப இல்லாத சமயத்துல தான் வெஜ் நான்வெஜ் இருக்கிற கடையில போயிட்டு வெஜ் சாப்பாடு மட்டும் சாப்பிடுறோம். என்னதான் இருந்தாலும் நம்ம குரு சொன்னது கேட்கணும்ல, அதனாலதான் வள்ளல் பெருமானார் என்ன சொல்லியிருக்காரோ அதை பிரம்ம பிரயத்தனம் பண்ணி ஃபாலோ பண்ண போறோம். ஸோ அப்படி ஒரு பியோர் வெஜ் ரெஸ்டாரண்ட்டை கண்டுபிடிச்சாச்சு. வாங்க போய் சாப்பிடுவோம். இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட், கோவில் முன்னாடியே இருக்கு. குட்டி கேன்டீன் தான். மக்களே, வாங்க கேரளா வெஜ் மீல் சாப்பிடலாம். சாப்பாடு, பப்படம், கூட்டு, அவியல், பொரியல் எல்லாம் கொடுத்துருக்காங்க. வாங்க சுட சுட சாப்பிட்டு அதுக்கப்புறம் போய் நம்ம ஈஸ்ட் ஃபோர்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், கோவிலை சுத்தி இருக்கிற ஏரியா. மக்களே, சாப்பிட்டு வந்தாச்சுங்க. கோவிலுக்கு முன்னாடி பாருங்களேன், நிறைய கொலுபொம்மைகளா வித்துட்டு இருக்காங்க. நவராத்திரி டைம் பக்கத்துல வருது, அதனால கொலுவுல வைக்கிறதுக்கான செம்மையா சூப்பரா கடவுள் பொம்மைகள் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. பாருங்க, நிறைய தமிழ் மக்கள் வருவாங்க, அதனால பாத்தீங்கன்னா ஃபுல்லா தமிழ்ல தான் எழுதியிருக்காங்க. ராகு, சனி, கேது, நவகிரகங்களோட சிலைகளும் வச்சிருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் கொலு வைக்கணும்னா பத்மநாப சுவாமி கோவில் முன்னாடி
நிறைய கொலு பொம்மைகள் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. நல்ல ஷாப்பிங்க்கு செம சூப்பரான ஏரியா. கோவில் முன்னாடி வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸு, பூஜை ரூமுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய வாங்கலாம். ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு அதெல்லாம் கூட இருக்கு. மக்களே, நம்ம பாயாச கடை டெம்ப்ட் பண்ணிருச்சுங்க. ஸோ உள்ள போய் கோவில் பக்கத்துல பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம கோவில் பிரசாதம் மாதிரி இருக்கிற பாயாசத்தை டேஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம் வாங்க. நம்ம பாயாச கடை அங்க இருக்கு பாருங்க. நல்லா சாப்பிட்டு திவ்யமா ஒரு பாயாசம் சாப்பிட்டா திருப்தியா இருக்கும். மக்கள் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. என்னென்ன பாயாசம் இருக்குன்னு பார்க்கலாம். பாலடை பாயாசம் இருக்கு, பாலடை பிரதமன், சேமியா பாயாசம் எல்லாம் வச்சிருக்காங்க. ஈவினிங் டைம் போலி எல்லாம் கூட இருக்கும் போல. மக்களே, நம்ம பாலடை பிரதமன் சாப்பிடுறோங்க. ஓணம் டைம்ல எல்லாம் வந்து இத ஸ்பெஷலா சாப்பிடுவாங்க. சேட்டா, வேற என்ன பாயாசம் இருக்கு? சேமியா பாயாசம் காமிங்க. மக்களே, சேமியா பாயாசம். நாம சாப்பிடுறது பாலடை பிரதமன். இது மக்களே, திருவனந்தபுரம் கிழக்கே கோட்டையில் ஏரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு நிறைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then, take care and cheers. Bye.